என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2 வகையான புரிதலை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. முதலாவது, இயேசுவின் 2வது வருகை. இது ஒரு குறுகிய பார்வை. 2வது, கடவுள் மனித வாழ்வில் நுழைவதும் மனிதன் கடவுளை சந்திக்க தயாரிக்க அழைப்பு விடுப்பதும் பரந்துபட்ட பார்வை. இவ்வாறு கடவுள் மனித வாழ்வில் நுழைகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் மனித வாழ்விலும் வரலாற்றிலும் நுழைகிறார். இயேசு கடவுளின் மனித உருவம். இத்தகைய இயேசுவை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். வெறும் வெளிப்படையான தயாரிப்பு மட்டுமல்லாமல் உள்ளார்ந்த தயாரிப்பு, உள்ளத்தை, மனதை, சிந்தனையை சீரிய முறையில் தயார் செய்ய அழைப்பு விடுக்கிறது. தயார் நிலையில் இல்லாதவர்களை பார்த்து உங்களை யார் என்றே தெரியாது என்றுதான் பதில் தருவார். அது மட்டுமல்லாமல் அவரது வருகையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். காத்திருத்தல் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. ஆனால் யாருக்காக, எதற்காக காத்திருத்தல் என்பதுதான் முக்கியமானது. பூமி மழைக்காக காத்திருக்கிறது, இரவு பகலுக்காக காத்திருக்கிறது. கணவன் மனைவிக்காக காத்திருப்பது அனைத்தும் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு விடுதலை பெறுவதை சுட்டிக்காட்டுகிறது. இயேசுவுக்காக காத்திருக்க இன்றைய நற்செய்தி விடுக்கும் அழைப்பும் நாம் விடுதலை பெறுவதற்காகவே. அதைத்தான் இயேசுவின் 2வது வருகையும் கடவுள் மனித வாழ்வில் நுழைவதும் சுட்டிக்காட்டுகிறது. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உம்மை போற்றுகிறோம். உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுகிறோம். ஆண்டவரே, குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். புனிதமான, ஆரோக்கியமான, அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள், எடுக்கிற தீர்மானங்கள், மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்தரலாம். வல்லவரே, தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்திலே உண்மையான, அமைதியான, ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். உம்மையே நம்பியிருக்கிறோம். எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள். தஞ்சம் இன்றியே
என்